இதோட பேரு தீபா. அதான் கோவம் வந்துச்சு. இது நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு பாதி நரம்பு கொஞ்சம் வேலை செய்யாது, வேஸ்ட் தான். அந்த அளவுக்கு அதான் சொல்றது, இது கொஞ்சம் டேஞ்சர். ஆனா அனிமல்ஸ் புதுசா ஒருத்தர் வந்துக்கிறாங்க, இவங்க எதனால வந்தாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்ற பயம்தான் அது. பயம்தான் அது. வா வா, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. வா 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 வாமா, வா வா தீபா, வா 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 வா, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. வா, யார் வந்தாலும் எங்க ஆளுங்களே புதுசா வந்தா கூட அப்படிதான் பழம். நிறைய பேர் இதுக்கு சவுண்ட் திடீர்னு பேசணும். நம்ம யாரும் இல்லாதப்போ எனக்கு பழகிடுச்சு. என்ன பேசுவீங்க? இந்த பேசுற மாதிரி பேச. என்ன செய்யற, சாப்பிட்டியா, தண்ணி குடிக்கிறியா, சாயங்காலம் ஃபீடு போடும் போது வந்தாங்கிட்ட போய் தண்ணி குடிமான்னா, தொட்டில போய் தண்ணி குடிப்பான். சாப்பிடுமான்னா சாப்பிடும், பாருங்க. சாப்பிடுமான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும். சந்து, ஜோதி, தீபா, சமந்தா லாஸ்ட் தான். யாருக்கா வச்சது லீகலா? இல்ல எங்க டாக்டர் சார் வச்சாங்க. ஏன் அவங்களுக்கு மட்டும் சமந்தா அவருக்கு பிடிச்சிருந்ததான் நான் தெரியல, அவர் வச்சாரு. அதான். ஆனா 4 கழுதை புலியுமே பெண்கள் தான். ஒண்ணுதான் ஆணு, 3 பெண்ணு. சந்து மட்டும் ஆணு. இப்ப காட்டுல இருந்தா கழுதை புலி வந்து எல்லாமே சாப்பிடும், அடிச்சு போட்ட மிருகமா இருக்கட்டும் எல்லாத்தையும் சாப்பிடும், வேட்டையாடி சாப்பிடும்ல. இங்க என்னென்ன உணவுகள்லாம் கொடுக்குறீங்க? இங்க பீஃப் போடுவோம், சிக்கன் போடுவோம். எவ்வளவு அளவு? காலையில என்ன, மதியம் என்ன, இரவு என்ன? ஒரே டைம் தான். ஒரே டைம் தான் சாப்பிடுமா? 3 கிலோ போடுவோம். அது எந்த நேரம்? மதியத்து கணக்கா? 5 மணிக்கு போடும். அது எப்படி? அது காலையில இருந்து மத்தபடி தண்ணி குடிக்கிறது எப்படி அதை சமாளி? தண்ணி தொட்டியில கிளீன் பண்ணிட்டு வச்சுட்டு போயிடும். டெய்லியும் தொட்டி வரப்ப கிளீன் பண்றப்ப அந்த தொட்டியை கிளீன் பண்ணிடுவோம். ட்ரெஸ் போட்டு நல்லா தேய்ச்சி சுத்தமா வச்சுட்டோம்னா, தண்ணி மாத்திட்டோம்னா மறுநாள் காலையில வந்து மாத்திடுவோம். அதே மாதிரி. ஆனா மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வந்து 3 வேளையுமே ஃபீட் பண்ணுவாங்கல்ல. ஆனா இதுக்கு இதுமே போதுமானது? இது போதுமானது. மறுநாள் வரலையும் இருக்கும். மறுநாள் 5 மணி போடுற வரை ஃபீடு போடுற வரையும் தாங்க. புலி, சிங்கம் அந்த சைஸுக்கு இருக்கு. அது கிட்டக்க போய் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து இந்த சீர்றது, இந்த சிங்கம் புலி மாதிரி உருமுறது, அது மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குமா? இது இருக்கும். ஆனா புதுசா வரவங்கள நம்மளோட மோப்ப சக்தி பார்க்கும். நம்மளோட முகம் நாங்க டெய்லியும் பார்க்கறதுனால எங்களோட முகம் பழகிடும். அப்புறம் எங்களோட வேர்வை வாசனை அதுல அது செட் ஆயிடும். புதுசா இப்ப நீங்களோ இல்ல வேற யாரோ வராங்கன்னா அதுங்களுக்கு தெரியும். அங்க வராங்கன்னா இங்க வரும்போதே தெரியும். என்ன பண்ணும்? புதுசா வராங்கன்னா உரும்போம். புதுசா வராங்கன்னும் போது கோவம் வரும். ஆனா அது டிஸ்டர்ப் பண்ணாத நம்ம மட்டும் நம்ம வேலையை செஞ்சோம்னா ஒன்றும் பண்ணாது. நம்ம உள்ள சாட்டிட்டு நம்ம அதுகிட்ட கூண்டுல ஃபீடு போடும் போது பேசணும்னா அது மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் என்னென்ன பேசுவீங்க? நான் கூப்பிடுவேன், செல்லம், பட்டுக்குட்டி, வாமா, புஜிமா அப்படின்னு கூப்பிட்டு வீட்டுல பசங்க கூட எப்படி பேசுறேன்னா அது மாதிரி பேசி. இவங்க உங்களுக்கு பசங்க? அவ்வளவுதான். நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் கிட்ட பேசுற மாதிரி பேசணும்னா. நீங்க இப்ப காலையில அங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்த உடனே என்ன பண்ணும்? அப்படியே கொஞ்சம் வந்து அந்த தீப ஜோதி வந்து கொஞ்சம். கழுதை புலி அப்படின்னா வந்து பாதி வந்து கழுதை அந்த ஒரு வடிவத்துல இருக்கும், பாதி வந்து புலி அந்த ஒரு ரேகை. அந்த முகம் மட்டும் அப்படியே கூசா இருக்கும், புலி மாதிரி வரியா இருக்கிறதுனால கழுதை. எந்த அளவுக்கு கழுதை புலி வந்து ரொம்ப பலமானது? சிங்கத்தை விட இதுக்கு பவர் அதிகம். ஆனா கடிக்காத வரையிலும் நல்லது, கடிச்சுச்சுன்னா தான் கஷ்டம். ஆனா அது எவ்வளவு பழகினாலும் வரப்ப அதுக்கு நல்லா பழகணும்னா நல்லா பழகும், பழகலன்னா கஷ்டம் தான். ஆனா மத்த விலங்குகள்கிட்ட வந்து பராமரிப்பாளர்கள் பழகுறதுக்கும் அந்த விலங்குகள் வந்து கொஞ்சம் பாசமா இருக்கும் பராமரிப்பாளர்கள்ட்ட. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இது ரொம்ப இணக்கமா இருக்கும் கழுதை புலி அப்படிங்கிறது? இது வந்து ஜோதி வந்து ரொம்ப பழக்கமா. எங்க இருக்காங்க ஜோதி? படுத்திருக்காது. ஜோதி வந்து நம்ம கூப்பிட்டோம்னா வெளியே இருந்து கூப்பிட்டோம்னா உள்ள கூப்பிட்டோம்னா கூட வந்துடும்.